ஒரு ஊரில் தீரன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் நல்ல மனசுக்காரன். ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. சின்னதா அவன்கிட்ட யாராவது தப்பு பண்ணிட்டா டக்குன்னு அவனுக்கு கோபம் வந்துவிடும். அப்படித்தான் ஒரு நாள் பள்ளியில் நண்பன் அருண் தவறுதலாக தீரனின் பென்சிலை கீழே போட்டு உடைத்து விட்டான். என்னடா இது என்று மூச்சை அடக்காமல் கத்த ஆரம்பித்தான் தீரன். அஞ்சி நின்றான் அருண். அதே நேரம் ஆசிரியர் இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். மெதுவாக கேட்டார், தீரன், உனக்கு என்ன ஆச்சு? ஆசிரியர் சிரித்தபடியே, சரி, நான் உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லலாமா? தீரன் ஆச்சரியமாக தலையசைத்தான். அவர்கள் பள்ளித் தோட்டத்துக்கு சென்றனர். அங்கே ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. இது கோபமரம் என்று ஆசிரியர் சொன்னார். யாரேனும் இந்த மரத்தின் அருகில் நின்று கோபப்படும்போது இந்த மரத்தில் இருக்கும் ஓர் இலை சிவப்பாக மாறிவிடும் என்று ஆசிரியர் சொன்னார். தீரன் மரத்தை உற்று பார்த்தான். உண்மையிலேயே ஒரு இலை மட்டும் சிவப்பாக இருந்தது. இந்த இலை யாருடையதுன்னு தெரியுமா என்று ஆசிரியர் கேட்டார். தீரன் மெதுவாக, என்னோடதா சார் என்று கேட்டான். தீரன் அந்த சிவப்பு இலையை தொட்டு பார்த்தான். அது சூடாக இருந்தது. இலை சூடாக இருப்பது போல நம் மனசும் சூடாகி வலிக்குமா சார் என்று கேட்டான். ஆம், அப்படித்தான் என்று ஆசிரியர் சொன்னார். அப்படியென்றால் கோபம் வராமல் இருக்க என்ன செய்யணும் சார் என்று தீரன் கேட்டான். ஆசிரியர் சொன்னது, 1. மூச்சை மெதுவாக 3 தடவை இழுத்துவிடு. 2. 10 வரை எண்ணு. 3. இது பெரிய பிரச்சனை இல்லை என்று நினைத்துக்கொள். 4. யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது. அப்படி என்று நினைத்துக்கொள். தீரன் அதை அப்படியே செய்து பார்த்தான். அருணிடம் சென்று, நீ தவறுதலா பென்சிலை கீழே போட்டாய். அது உடைந்தது, நான் தான் தேவையில்லாமல் கோபப்பட்டு விட்டேன், என்னை மன்னித்துவிடு அருண் என்று கேட்டான். அப்போ அந்த சிவப்பு இலை பச்சையாக மாறியது. அந்நாளிலிருந்து தீரன் கோபம் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்தான். அவன் மனசு குளிர்ந்தது. நண்பர்கள் சேர்ந்து கொண்டார்கள். தீரன், நீ இப்போ ரொம்ப மாறிட்டேடா என்று எல்லோரும் சொன்னார்கள். கோபம் வந்தால் நம் மனசு சிவந்து வலிக்கும். அதை மெதுவாக குளிர வைத்தால் நாமும் மகிழ்ச்சி, சுற்றமும் மகிழ்ச்சி என்பதை தீரன் இப்போது புரிந்து கொண்டான். நன்றி, வணக்கம்.